இந்த ஜென்ரேஷனில் வந்து இந்த விஜய் அஜித் ஜென்ரேஷனில் வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அஜித் அவர்கள் அதை பண்ணியிருக்காரு. அதை பார்த்து பிரமிச்ச நமக்கு இதை பார்க்கும்போது பிரமிப்பா தெரியல. இதுதான் யதார்த்தமான உண்மை. சூப்பரா கை அதெல்லாம் அப்பெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ மங்காத்தாவே நீங்கள் அஜித் அவர்களுடைய எக்ஸ்ட்ராடனரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து நிற்கிறாரு, அந்த ஃப்ரேமில் அவரை காட்டுறது தான் நம்மளை பிரமிப்பாக்குது, சிலிர்க்க வைக்குது. ஆனால் ஒர்க்காக நீங்கள் அவருடைய மேக்ஸிமம் ஒர்க்கு நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா பில்லாவை சொல்லுவீங்க, பில்லா 2 சொல்லுவீங்க. இதில் அவரோட ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு கொண்டாடப்படுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்குது. பில்லா 2க்கு இருந்த எதிர்பார்ப்போ இல்லை அதனுடைய வெற்றியோ, அந்த வெற்றி வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லாததனுடைய விளைவு தான் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான நிறைய படங்கள் வராதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஹிந்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்மான் கான் பெருசாக வந்துட்டு ஸ்ட்ரெயின்லாம் பண்ணி பண்ணாத மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவர் சொல்லுவாராம், கையை எதுக்கு மேலே தூக்கிறாதீங்க, கையை கால் எதுக்கு மேலே தூக்க மாட்டேங்க. ஏன்னா அவருக்கு உடம்புல அவ்வளோ சிக்கல் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் சல்மான் கானுங்கிற அந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவர் சின்னதாக இப்படி கையசைச்சா கூட என்ன ஆகுது அப்படின்னா அது ஆட்சி மாற்றம் மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. அந்த அளவுக்கு மாசா இருக்கு. ஆட்சி மாற்றம் அல்ல, அந்த அளவுக்கு சொல்ல வரேன். அந்த மாற்றம்லாம் யாரும் பண்ணிட முடியாது, பட் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் வந்துட்டு கொண்டு போகுது. ஆனால் இதே வந்துட்டு அஜித் இங்கே பண்ணும்போது அஜித்தையும் அந்த பிம்பத்தில் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர்த்து